உறவினர் கேட்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டுல யாருகிட்டயுமே பதில் இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கொலை தான் தண்டனை. அவனை எடுத்து போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் கொந்தடிச்சு போய் கிடக்குறோம். 10 மாசம் கருவுல சுமந்து பேத்தாத வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லி ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க நீங்க படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். நீங்க படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் நிஜத்துல காட்டணும். அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். நீங்க ஆக்சன் ஹீரோன்னு சொல்லித்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி தமிழக முதலமைச்சரை பார்த்து அந்த பெண்ணினுடைய இறந்து போன குழந்தையுடைய உறவினர்கள் கேட்கிறாங்க. அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்தேன். அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். சினிமா வேறு, நெஜம் வேறு. சினிமால வேணா கற்பழிச்சவனை பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அவனை கொன்னுட்டு அவங்க அப்பாட்ட போய் இதை கொன்னது ஒரு விஜயகுமார் ஐபிஎஸ் கூட இருக்கலாம்னு சொல்லி பப்ளிகாம தூவிட்டு அடிக்கலாம். ஆனா நிஜத்துல அது பண்ண முடியாது என்பது இப்ப தெரிஞ்சிருக்கும். நடக்காது. நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகம் பண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுல அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க தொட்டுவான்னு நினைக்கிறியா? என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் அந்த மானோட சமூகம் பயப்படும். அரபு நாடுகளிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு. என கடும் சட்டம் பொது வெளியில தூக்கப்பட்டுவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது.